டைம் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம இன்னும் எத்தனை டைம் பண்ணோம்? 7 டைம்ஸ் பண்ணணும். ஓகே, டைம் பண்ணியாச்சு. ஃபைவ் டைம் பண்ணியாச்சு. இப்போ 6 டைம் பண்ண போகிறோம். ஓகே, சிக்ஸ் டைம் பண்ணியாச்சு. என்னோடய கவுண்டிங் 20 கவுண்டிங் வந்து என்னோடய ஃபிங்கரில் வச்சுக்கிறேன். மைண்டில் நீங்கள் வேணாலும் வச்சுக்கலாம். எயிட் டைம் பண்ணியாச்சு. இன்னும் 2 டைம்ஸ். ஸோ இப்போ 10 டைம் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா நம்ம எஃபெக்டிவாக பண்ணோம்னாக்கா நமக்கே வந்து நல்லா வந்து ஒரு ரிலாக்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி தோணும். அப்படி தோணுச்சுன்னா தான் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து 10 டைம் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பேசிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணியாச்சு. இப்போ செகண்டும் நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸாக நான் பண்ணுவேன். ஸோ அதே தான் வந்து பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு இந்த இது தேவையான மெசேஜ் போடுங்க. ஸோ அன்னெசரி கமெண்ட்ஸ் போடாதீங்க. பட் அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். யூஸ்லெஸ் கமெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம வந்து ரிப்ளை பண்ணுறது கிடையாது. யூஸ்ஃபுல்லான கமெண்ட்ஸ் போடுங்க. யூஸ்ஃபுல்லான கமெண்ட்ஸ் இதில் ஒன்றும் வரத்துக்கே ஒன்றும் இல்லை. ஹாய் சொல்லுங்கள், குட் மார்னிங் சொல்லுங்கள். ஸோ நீங்களும் வந்து பாசிட்டிவாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இது வந்து ஒரு எக்ஸசைஸ். இப்போ வந்து லைவ் போட்டிருக்கிறதா நம்ம அந்த மாத்திரம் பண்ண முடியும். வேறு அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாதெல்லாம் நம்ம கேட்கும்போது அதெல்லாம் வந்து என்னாலையும் பண்ண முடியாது. நான் ரிப்ளைவும் பண்ணவும் மாட்டேன். ஸோ உங்கள் டைமை வேஸ்ட்டு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறது நேசில் க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 கவுண்ட்ஸ் அப்பு ஃபார் இன்ஹேலு ஸ்டாப் பிளாக் பண்ணும். 5 கவுண்ட் வந்து எக்ஸ்ஹேல் பண்ண போகிறோம். இதை தான் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? One, 2, 3,